ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பீக் அப்பா சேனல். நம்ம இனிமேல் இந்த வீடியோவில் ஸ்போக்கன் இங்கிலீஷோட பேசிக்ஸை தான் பார்க்க போகிறோம். நிறைய தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு நிறைய இங்கிலீஷ் வார்த்தைகள் தெரிஞ்சும் மற்றவங்க என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறது புரிஞ்சதுக்கப்புறம் கூட திருப்பி அவங்களால பேச முடியாமல் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கான சேனல் தான் நம்மளோடது. ஸோ வெல்கம் டு ஆன்லைன் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் டே 1 வித் மீ நிஷா. ஸோ ஓகே, இப்போ ஸ்போக்கன் இங்கிலீஷ் அப்படின்னு நம்ம போகிறோம் இல்லையா? ஸ்போக்கன் இங்கிலீஷ்னால் என்ன? பேசுகிறது. எதை பற்றி பேசுவோம்? நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சாலோ இல்லை மற்றவங்க ஒரு விஷயம் செய்கிறத பற்றி நம்ம பேசுவோம். அப்போ நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா சப்ஜெக்ட் அண்ட் வேர்ப். சப்ஜெக்ட்னா என்ன, வேர்ப்னா என்னங்கிற கிளாரிட்டி வந்து ரொம்ப முக்கியம். இப்போ இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம சப்ஜெக்ட் கொடுத்துருக்கோம். சப்ஜெக்ட்னா என்ன? ஒரு செயலை செய்பவர், ஏதாவது ஒரு வேலையை செய்கிறவங்கள நம்ம சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். பெயர்ச்சொல் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இப்போது இங்கே ஐ, யூ இந்த மாதிரி லிஸ்ட்டு கொடுத்துருக்கேன் இல்லையா? இது இல்லாமல் யாரோட ஒரு பேர் வந்தாலும் அவங்க செய்கிற வேலையை பற்றி நம்ம சொல்லணும், அது சப்ஜெக்டாக தான் வரும். இப்போ பார்த்திங்கன்னா என்னென்ன சப்ஜெக்டில் வரும் அப்படின்னு பார்க்கலாம். ஐ அப்படின்னா என்ன? நான் அப்படின்னு அர்த்தம். ஐ ஆம் அ ஸ்டூடெண்ட், ஐ ஆம் அ டாக்டர் அப்படின்னு சொல்கிறது. இல்லை ஐ ப்ளே, நான் விளையாடுறேன். ஐ ஈட், நான் சாப்பிட்றேன். அந்த மாதிரி நான் சொல்கிறதுக்கு நான் இந்த சப்ஜெக்டை யூஸ் பண்ணுவேன். என்னை பற்றி நான் பேசுகிறதுக்கு நான் ஐ அப்படிங்கிற விஷயத்தை யூஸ் பண்ணுவேன், சப்ஜெக்டை யூஸ் பண்ணுவேன். யூ அப்படிங்கிறது சிங்குலராக இருந்தாலும் ப்ளூரலாக இருந்தாலும் நம்ம யூன்னு தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ நீங்கள் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் செஞ்சீங்க இல்லை நீ பண்ண அப்படிங்கிற இடத்துலலாம் நம்ம யூ யூஸ் பண்ணுவோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹீ நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு ஆணை பற்றி பேசும்போது, ஒரு பையனை பற்றி பேசும்போது அந்த இடத்துலலாம் அவன் அதை செஞ்சான் அப்படிங்கிறது, இல்லை அவனை பற்றி இந்த மாதிரி நம்ம பேசும்போது அந்த இடங்களில் நம்ம ஹீ அப்படிங்கிற சப்ஜெக்டை நம்ம யூஸ் பண்ணுவோம். தென் ஒரு விமெனை பற்றி, ஒரு கேர்ள் பற்றி நம்ம பேசும்போது ஷீ அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணுவோம். அடுத்த சப்ஜெக்ட் இட் அப்படின்னு வருது. ஒரு பொருள் பற்றி நம்ம பேசும்போது, இல்லை வந்து அக்ரிணை பற்றி நம்ம பேசும்போது இட் அப்படிங்கிற சப்ஜெக்டை நம்ம யூஸ் பண்ணுவோம். தென் இங்கே ஆணோ பெண்ணோ எல்லோரும் ஒரு குரூப்பாக இருக்காங்க, நாங்கள் எல்லாம் ஒரு குரூப்பு, அந்த மாதிரி நம்ம பேசும்போது வி ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம பேசும்போது நம்ம நாங்கள் அப்படிங்கிற அந்த சப்ஜெக்டில் வி யூஸ் பண்ணுவோம். அவங்கெல்லாம் அப்படின்னு சொல்லும்போது தே அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுவோம். இங்கிலீஷில் பேசிக்கான சப்ஜெக்ட் பற்றி நம்ம பார்த்தாச்சு. ஸோ இப்போது சப்ஜெக்ட்னால் என்னென்னலாம் சப்ஜெக்டில் வரும் அப்படிங்கிற கிளாரிட்டி கண்டிப்பாக உங்களுக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வித் தட் கிளாரிட்டி நம்ம நெக்ஸ்ட்டு சாப்டரான வேர்ப் போயிடலாம். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், சப்ஜெக்ட்னா ஒரு செயலை செய்பவர் அப்படின்னு. அப்போ வேர்ப்னா என்ன? தமிழ் அதை வினைச்சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ன அப்படின்னா ஒரு வினை அப்படின்னு சொல்லுவாங்க. வினைனா செயல் அப்படின்னு அர்த்தம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சில வேர்ப்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன், நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற வேர்ப்ஸ். லைக் கோ, போ அப்படின்னு அர்த்தம். ஐ கோ, நான் போகிறேன். கம், வான்னு அர்த்தம். அடுத்து ஈட் அப்படின்னா சாப்பிடு அப்படின்னு அர்த்தம். ட்ரிங்க் அப்படின்னா குடி அப்படின்னு அர்த்தம். ஸ்லீப் அப்படின்னா தூங்கு அப்படின்னு அர்த்தம். ப்ளே, விளையாடு. ரீட், படி. ரைட், எழுது. இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா ரிவிஷன்ஸ். இப்போ நம்ம சப்ஜெக்ட்ஸ் பார்த்துட்டோம், வேர்ப் பார்த்துட்டோம். இதை எப்படி நம்ம சென்டென்ஸாக ஃப்ரேம் பண்ணுறது? நீங்கள் ஜஸ்ட்டு வேர்ப்பை மட்டும் வாசிக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு இங்கே நான் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பார்த்துட்டிங்கன்னா, ஐ கோ டு ஸ்கூல், நான் பள்ளிக்கு போகிறேன். இப்போ இதில் எது சப்ஜெக்ட்? ஐ. எது வேர்ப்? கோ. இப்போ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள். ஹீ ஈட்ஸ் ரைஸ், அவன் அரிசி சாப்பிடுகிறான். இப்போ இதில் எது சப்ஜெக்ட்னு நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க, எது வேர்ப் அப்படின்னும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஹீ சப்ஜெக்ட் அண்ட் ஈட்ஸ் இஸ் அ வேர்ப். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், ஷீ ட்ரிங்க்ஸ் வாட்டர், அவள் தண்ணீர் குடிக்கிறாள். இப்போ இதில் ஷீ இஸ் அ சப்ஜெக்ட் அண்ட் ட்ரிங்க்ஸ் இஸ் அ வேர்ப்.
நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். ஐ see a bird. நான் ஒரு பறவை பார்க்கிறேன். அப்போ இதில் எது சப்ஜெக்ட்? நான் அப்படிங்கிறது சப்ஜெக்ட், see அப்படிங்கிறது verb. தென் லாஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். we hear a song. நாங்கள் பாடல் கேட்கிறோம். இப்போ இதில் எது சப்ஜெக்ட்? we is subject and here is a verb. ஸோ இப்போது நம்ம எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்த்தாச்சு, சப்ஜெக்ட் அண்ட் வேர்ப் பார்த்தாச்சு. நான் ஃபைனல் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஹோம்ஒர்க் கொடுக்குறோம். ஸோ இதில் நான் ஒரு 3 சென்டென்ஸ் கொடுத்துருப்பேன். இந்த சென்டென்ஸை வாசித்து இதில் சப்ஜெக்ட் எது, வேர்ப் எது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.